வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான காலை உணவு தான் பார்க்க போகிறோம். பூங்கார் அரிசி அவல் வச்சு இனிப்பு புட்டும் கார புட்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த புட்டு அதாவது பூங்கார் அரிசி அவலை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வரக்கூடிய இரத்த சோகை சரி செய்யும். எலும்புகள் நல்ல உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூங்கார் அரிசி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உடல் எடை நல்ல கண்ட்ரோல் ஆகும். அதே போல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் இந்த அரிசி பயன்படுது. இந்த அவல் புட்டு ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அவல் மட்டும் நம்ம வறுத்து ரெடியாக பொடிச்சு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம். காலையில் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த புட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க இந்த அருமையான அவல் புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பூங்கார் அரிசி அவல் எடுத்திருக்கேன். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது லேடிஸ்க்கெலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். இந்த அவல் நல்ல முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் நல்லா அப்படியே முறுமுறுன்னு வந்துருச்சு. கையில் அப்படி அமுக்குனிங்கன்னா நல்லா உடையணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இதை அமர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை, ரவை மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நெருன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இது சாதாரண அவல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி வெது வெதுன்னு இருக்குது. தண்ணி ரொம்ப சூடாக இல்லை, அதே சமயம் ரொம்பவும் ஜில்லுன்னு இல்லாமல் வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்ருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண அவல் மாதிரி இருக்காது. தண்ணி இது கொஞ்சம் இழுக்கும். இப்போவே நல்லா வாசமாக இருக்குது, நல்லா வறுத்ததுனால அவல். இதில் அப்படியே ஜீனியை போட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா புழுன்னு நம்ம உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்த 1/2 கப் தண்ணியில் இவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்குது. தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கொஞ்சம் ஊறிச்சுன்னா சீக்கிரமாகவே நல்லா வேகும், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு இப்போ நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அதில் வாழை இலை சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில், அதாவது இட்லி துணியில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். வாழை இலை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடாகி ஆவி வருது. இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். எப்பயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண அவல் மாதிரி டைம் எடுக்காது. இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது டைம் எடுக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு கையில் இப்படி தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்படி நூல் மாதிரி வரணும். வந்துச்சுன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச புட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் பாதி இனிப்பும் பாதி காரப்புட்டும் செய்ய போகிறோம். இன்னும் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகா விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புட்டு வேக வைக்கையிலே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க புட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா
புட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி முட்டை போட்டு நல்லா பொரியல் பண்ணிவிட்டு இந்த முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா முட்டை புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். தேங்காயை மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பரப்பரன்னு அரைச்சிட்டு கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக கலந்து வரும். இது நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கார புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வேக வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், அருமையான பூங்கார அரிசி காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் நம்ம இனிப்பு ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்க மிச்ச புட்டில் நான் வந்து இன்றைக்கி கருப்பட்டி பாகு வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக நாட்டு சக்கரை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க. சைட்டாக நாட்டு சக்கரை இல்லை, அதனால் நான் ஜீனி சேர்க்க வேணாங்கிறதுக்காக கருப்பட்டி சேர்க்குறேன். கருப்பட்டியும் நல்லது தான், இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சுத்தமான சக்கரை நாட்டு சக்கரை இருக்கும், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா மிக்சிங் ஆகும். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் அதுவுமே சேர்த்துக்கலாம். ஸோ இனிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பூங்கார் அரிசி இனிப்பு அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் பொம்பளை பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். லேடிஸ் மொத்தமாகவே லேடிஸ்க்கு வந்து பூங்கார் அரிசி தாராளமாக சாப்பிட்லாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் மட்டும் மிக்சியில் போட்டுக்கோங்க, மிக்சியில் போட்டு குறன்னு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திரியாக இருக்காது, முழுசாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இனிப்பு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் இனிப்பு நான் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரையோட கருப்பட்டி நல்லா வாசமாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அருமையான காரப்புட்டும் இனிப்பு புட்டும் அதுவும் பூங்கார் அரிசி அவலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஸோ இனிப்பு வேணாலும் இனிப்பு போட்டுக்கோங்க, காரம் வேணும்னா காரம் செஞ்சுக்கோங்க. டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இது மாதிரி காரப்புட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.